ஆஃப்டர் IUI ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணமா இல்லையான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெல்கம் டு மை டே 6 ஆஃப் ப்ரெக்னன்சி டு பேரண்டிங் ஜர்னி. ஸோ IUI ஃபெயிலியருக்கு அப்புறம் நாங்கள் எடுத்த டிசிஷன் போதும், இதோட இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ட் IUIயும் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு இருந்த எல்லா ஹோப்பும் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணது 1-2 பேர் தவிர எங்கள் ஃபேமிலியில் கூட யாருக்குமே தெரியாது. மேபி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா தான் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அந்த டைமில் எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கூட நான் போகல. அது மட்டும் இல்ல, நான் பிரெக்னென்ட் ஆகாத அந்த 5 இயர்ஸுமே எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நேட்டிவ்க்கு போறத நான் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். சப்போஸ் போனாலும் யார் என்ன சொன்னாலும் அதை கேர் பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு பேசி வச்சுட்டு தான் போவோம். பட் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது 2 பேருமே ரொம்ப ஹர்ட் ஆகி தான் வருவோம். கண்டிப்பா பேபி இல்லாத எல்லாரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ பாக்குற யாராச்சும் அப்படி யார்கிட்டயாவது கேட்டிருந்தா ப்ளீஸ் அதை இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. ஆல்ரெடி அவங்க பெயினோட தான் இருப்பாங்க, இன்னும் அவங்கள ஹர்ட் பண்ணாதுங்க. அவங்களும் அந்த பிளேஸ்ல பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நீங்க ரொம்ப அக்கறையோடவே கேட்டிருக்கலாம், பட் அது அவங்க தனியா இருக்கும்போது கேளுங்க. எல்லாரும் முன்னாடியும் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 months வரைக்கும் நாங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தான் இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் பத்தி தெரிய வந்துச்சு. அங்கதான் எங்களுக்கு அந்த மேஜிக்கும் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.